வயிற்றுல பிறந்த குழந்தைகள் கிடையாது. யாகத்தில் பிறந்த குழந்தைகள், யாகத்தின் மூலம் பிறந்த குழந்தைகள். 100 ஆண் குழந்தைகளையும் பிரம்மபட்டம் வாங்குவதற்காக அனுப்பிவிடுகின்றால் பகவான் நினைக்கின்றார், ஒரே ஒரு ஆளுக்கு பிரம்மபட்டம் கொடுத்து இந்த உலகத்தில் உள்ள நருள்கள் இன்னும் குறைந்த பாடில்லை. 100 பேருக்கு பிரம்மபட்டம் கொடுத்தால் உலகம் என்னத்திற்காகும் என்று சொல்லி நெற்றிக்கண்ணனாலே 100 பேரை எடுத்து சாம்பலாக்கி விட்டார். மறுபடி இந்த வேதவல்லி கர்ப்பமடைந்து 50 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள். சரி, அதை 3 பேருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். சந்திரனுக்கு 27 பெண்கள். சரி, அதைத்தான் நாம் இன்று 27 நட்சத்திரங்கள் என்று சொல்லுகின்றோம். தனு என்று சொல்லக்கூடிய முனிவருக்கு 10, காசிபருக்கு 13. இப்படி 150 குழந்தைகளை பெற்ற முன்பு தக்கராஜன் நினைக்கின்றார், ஈடுகடலுக்கு அப்பாலே இரும்பாறை கோட்டையிட்டு ஆண்டு வந்த நம்மை கடைசி நேரத்தில் அப்பா என்று சொல்வதற்கு ஒரு குழந்தை இல்லையே. என்ன இருந்தாலும் சரி, பிறப்பு இறப்பில்லாத அந்த ஈசனுடைய மனைவியை நாம் மகளாக பெற வேண்டும் என்று சொல்லி வேள்வி நடத்தி கொண்டிருக்கிறாள் இந்த தக்கராஜன். இது இப்படி இங்கே இருக்க பகவானுடைய வடிவளப்பை பார்வதி அம்மா பரிசோதனை செய்ய பார்வதி அம்மாவை ஒரு சிறு குழந்தையாக மாற்றி தக்கனால் வளர்த்த அந்த வேள்விக்கரை பக்கத்திலே போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். சரி, வந்து பார்க்கின்றால் அழகான ஒரு பெண் குழந்தை. பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு நேர வேதவல்லியிடம் ஓடி வருகின்றார். வேதவல்லி சுவாமி, நமக்கு யாகத்தின் மூலம் கிடைக்கப்பட்ட இந்த பிள்ளையானது இந்த குழந்தைக்கு தாட்சாயணி என்று திருநாம பெயரை சூட்டுவோம். ஆகட்டும் சுவாமி. தாயாகிய பார்வதி இங்கே இப்படி வளர்ந்து வருகின்றாள் பாருங்கள். வளர்ந்தாலே பார்வதியாள் 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 பார்த்துருக்கி பார்த்தது போல் பார்த்தது போல் பார்த்தது போல் ஒரு வயது இரண்டாகி உயரம் 3 நாளாகி நாளானே திருவயதில் 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 நடந்து மெல்ல விளையாடி 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 திருவயதில் 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 விளையாடி 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 தாயாகிய பார்வதி அம்மை 400 பேரையும் பொழுதொரு வண்ணமாக அழகாக வளர்ந்து வருகின்றார். சரி, வயது என்ன ஆகிறது? 1, 2, 3, 4, 5 வயது. 5 வயது ஆன உடனே இந்த பார்வதி அம்மாவை படிப்பதற்காக பாடசாலைக்கு அனுப்புகின்றார்கள். சரி, அண்ணே, பார்வதி அம்மா கூட பாடசாலையில் சென்று படிக்க வேண்டுமா? பிறந்தது மானிட ஜாதி, அதனால படித்துதான் ஆகணும். கண்டிப்பாக. தாயாகிய பார்வதி எப்படி படித்து வருகின்றால் பாருங்கள். அரெல்லேறி கொள்ளை வேந்தல் ஆத்தை சூடி படித்தார்